கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே வரோம். தொடர்ச்சியாக ஒரு 2 நாள் நம்மளால கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியல. மழையின் பாதிப்புகள்னால இங்கே அகாடமியே ஒரு ஸ்தம்பித்து போன நிலையில் இருந்தனால 2 நாள் நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. இன்னையிலிருந்து தொடர்ந்து அந்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் குறித்து IMF ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ரெட்சியில் ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. எதை பற்றின டீம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்திய ஓமன் உறவோட இந்த சிறப்பம்சங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இந்திய பொருளாதாரம் குறித்த IMF கூற்று. IMF அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது சீரான வளர்ச்சியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உலக பொருளாதாரத்தோட ஒரு முன்னோடியாக இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பாளராக இந்தியா உருவெடுத்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் பங்கு 16% அதிகமாக இருக்கும் என பன்னாட்டு நிதியம் கூறியுள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ நார்மலாக இருக்கிறதோட ஒரு 16 டைம்ஸ் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்களையும் சுட்டி காட்டியிருப்பாங்க. என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னா கவனமாக திட்டமிடப்பட்ட பொருளாதார கொள்கைகளே இதற்கு முக்கிய காரணம் என கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு GST, டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறமா அந்த கொரோனா தொற்று, அதுலேயும் எப்படி நம்ம மீண்டு வந்திருக்கோம், அந்த ஒரு பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்தியா இப்போ தற்போதைய சூழல் உலக ரீதியா அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தாலும் உலக பொருளாதாரத்தோட ஒரு முன்னோடியா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைந்து வரும் பணவீக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஃப்ளக்சுவேட்டட் ஸ்டேட்டில் இருந்தாலும் இந்த வருஷம் படிப்படியாக இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாட்டின் வேலைவாய்ப்பு நிலைமை கொரோனாவுக்கு முந்தைய நிலையை எட்டியுள்ளது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது கொரோனாவுக்கு முன்னாடி என்ன ஒரு லெவலில் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு போயிருச்சு. ஆனால் உலக பொருளாதாரத்தில் பல நாடுகளோட அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது இன்னும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரவே இல்லை. ஆனால் இந்தியா எப்படி அப்படி போனாங்க அப்படிங்கிறது ஒரு முன்னோடியான விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதிகப்படியான பெண்களும் வேலை வாய்ப்பு நோக்கி போறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிகழாண்டின் தொடக்கத்தில் நிலவிய சர்வதேச நிதி பிரச்சனைகளின் பாதிப்பு இந்திய நிதித்துறையின் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்னால எல்லாம் பெரிய ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஆனா அதோட தாக்கம் இந்தியாவோட பொருளாதாரத்தில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தல. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமியா இருக்கு. மேனுஃபேக்சரிங்ல இருந்து நம்ம சர்வீஸ் செக்டர் சேவை துறையை நோக்கி அதிகமா இருக்கனால இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பாதிப்புகளை ஏற்படுத்தலை. அந்த ஒரு விஷயமானது இந்தியாவோட பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா தான் உலகத்திலேயே இப்போதைக்கு யங்கஸ்ட் நேஷனாக இருக்காங்க. இதை சரியான முறையில் இந்தியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இன்னமும் அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சியை இந்தியா சந்திக்கும். உலக லெவலில் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுறதுக்கு இந்தியாவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி US, சைனா, ஜப்பான் அப்படிங்கிற நமக்கு முன்னாடி இருக்காங்க. நம்ம US, சைனாவுக்கு அடுத்து இந்தியா தான் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த யங் நேஷன் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்தியா ஒரு பொருளாதார முன்னோடியாக இந்த வருஷம் இருக்காங்க. 16% மேலாக இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தில் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா IMF சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு நிதியம் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். இவங்க தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கடலில் புதிய கடற்படை கூட்டணி அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரெட் சி அப்படிங்கிற இடத்துல ஒரு நியூ மிலிட்டரி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன ஃபார்மேஷன், யாருக்கு எதிரான இந்த ஃபார்மேஷன் இருக்கு, யாரால இந்த ஃபார்மேஷன் தொடங்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இதில் மெம்பராக இருக்காங்க, இந்தியா இதில் ஒரு உறுப்பினராக இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்ல தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கடலில் உள்ள ஹவுதி ரிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே தமிழில் ஹூதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூதி கிளர்ச்சியாளர்களின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக பல்வேறு நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து புதிய கூட்டணியை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கிருந்து செயல்படுறாங்க அப்படின்னா நமக்கு ஏமன் நாடு தெரியும். ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்க ஏமன்ல இருந்து தான் செயல்பட்டு இருக்காங்க.
ஏமன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. இந்த ஹவுதி ரிபல்ஸ்க்கு வந்து யாரு முக்கியமான சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க எதுக்கு இந்த ரெட் சி பகுதிகளில் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெட் சி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல தான் ரெட் சி அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல ஈஜிப்ட், இங்க ஜார்டன், இங்க ஈராக், இங்க சவுதி அரேபியா, ஏமன்ங்கிற நாடு இங்கே தான் இருக்காங்க. இங்க இருந்து தான் இந்த ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்க செயல்பட்டு வராங்க. எதுக்காக இவங்க இந்த இடத்துல வரக்கூடிய கப்பல்களை அட்டாக் பண்றாங்க, அதுவும் ஏவுகணையை வச்சு எதுக்கு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக் தெரியும். அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன்ல பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் நாங்க இங்க வரக்கூடிய சரக்கு கப்பல்களை அட்டாக் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இவங்களை யார் அட்டாக் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஈரான் தான் இவங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானால ட்ரெயின் பண்ணப்பட்ட ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட்ல பாலஸ்தீனுக்கு ஆதரவா இங்க வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தை தான் முன் வச்சிருக்காங்க. இதற்காக அமெரிக்கா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த டீம் தான் இந்த செங்கடலில் உருவான புதிய கடற்படை கூட்டணி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அமெரிக்கா ஒரு ஆபரேஷன் நேமே வச்சிருக்காங்க. என்ன ஆபரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆபரேஷன் பேரு. அந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியன்ல யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்க, இந்தியா இதுல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த கூட்டணியில பிரிட்டன், பக்ரைன், கனடா, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் அண்ட் சியாச்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8-9 நாடுகள் தான் இருக்காங்க. இதுல இந்தியா ஒரு உறுப்பினரா இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த ஆபரேஷன் நேமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிறது எந்த இடத்துல செயல்பட போறாங்க அப்படின்னா, இந்த ரெட் சி அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இவங்க செயல்பட போறாங்க. இங்க இருக்கக்கூடிய சரக்கு கப்பல்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கடற்படை கூட்டணி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலா இருக்கு. ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிறது அமெரிக்கா தலைமையில் இந்த ரெட் சீயை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கடற்படை கூட்டணியா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்த நியூஸ்க்குள்ள போயிடலாம். அடுத்தது இந்திய ஓமன் உறவின் சிறப்பம்சம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், ஓமனோட அந்த சுல்தான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அரசு முறை பயணமா இந்தியாவுக்கு 26 ஆண்டுகள் கழிச்சு ஓமன்ல இருந்து ஒரு அரசு முறை பயணமா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அந்த சுல்தான் அப்படிங்கிறவங்க நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனோட தொடர்ச்சியா இந்தியாவிலிருந்து இந்தியா ஓமன் உறவுகளில் என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா ஓமன் உறவுகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நல்ல நிலையில இருந்துச்சா, என்ன மாதிரியான நிலையில இருக்கு இப்போதைக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட், வளைகுடா பகுதியில் இந்தியாவிற்கு மிகவும் அருகில் இருக்கும் நாடு ஓமன் அப்படிங்கிறது தெரியும். நம்ம இப்பதான் பார்த்தோம் ஓமன்னா எங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த கல்ஃப் ரீஜன்ல ஓரமா இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் ஓமன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ அடுத்து, கடற்கொள்ளையர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள 2012-13 முதல் இந்திய கடற்படை ஓமன் கடல் எல்லைக்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரேபியன் சி அந்த சைடு ரீஜன்ல கடற்கொள்ளையர்களுக்கு சி பைரசி அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக ஆக்ட் பண்ணணும், அவங்களை அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக 2012-13 ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகி இந்தியாவோட நேவல் ஃபோர்ஸ் அந்த சைடு நிப்பாட்ட வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கடற்கொள்ளையர்களுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்றதுக்காக. இது திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ சைன் பண்ணப்பட்ட ஒரு அக்ரிமெண்டா இருந்திருக்கும் நமக்கு. சரிங்களா? சோ அடுத்தது, இரு நாட்டு ராணுவமும் கூட்டு பயிற்சி நடத்துவதும் தொடர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கூட்டு பயிற்சியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல் நஜாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஆர்மியும் ஓமனோட அவங்களும் சேர்ந்து தான் இந்த அல் நஜாஃப் அப்படிங்கிற மிலிட்டரி எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ வேற என்ன இந்தியா ஓமன் உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 7 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் ஓமனில் பணிபுரிகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓமன் அப்படிங்கிற நாட்டில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இந்தியாவிலிருந்து நிறைய பேர் அங்கே போய் கட்டுமான தொழில்களில் மற்றும் பல விஷயங்கள்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னா 7 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்காங்க. இது ஓமன் நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே ஓமன்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய காசு, அந்த ரெமிட்டன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ரெமிட்டன்சஸ் இந்தியாவோட பொருளாதாரத்தையும் வளர்த்துட்டே வருது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022-23 நிதியாண்டில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தின் அளவு 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை இந்த இடத்துல நம்ம பேசலாம். இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகம் இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமனில் இருந்து மிக அதிகமாக
கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் 2வது நாடாக இந்தியா உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓமன்லேருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து நிறைய உணவுப் பொருட்கள் ஓமனுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த 1,00,000 கோடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார கூட்டுறவில் ஓமன் இந்தியா கூட்டுறவு நிதி முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓமன் இந்தியா கூட்டுறவு நிதி அப்படிங்கிறது எந்த 2 பேர் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட எஸ்பிஐயும் ஓமனோட அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்கும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வளர்ந்து வரும் துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு நிதி தான். இது ஓமன்லையும் இந்தியாவிலையும் வளர்ந்து வர துறைகள் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா சார்பாக எஸ்பிஐ தான் இதுல பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்ப நடந்து முடிஞ்ச அந்த ஒரு அரசு முறை பயணத்துல கூட இந்த கூட்டுறவு நிதிக்கு 2,500 கோடி ஓமன் சார்பா நாங்க தரப்போறோம் அப்படிங்கறத அந்த நாட்டோட சுல்தான் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ வேற என்ன இந்தியா ஓமன் உறவுகள்ல முக்கியமான விஷயம் சிறப்பம்சமா வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில் IMEC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த IMECயோட ஒரு இன்டெகிரல் பார்ட்டா யார் இருக்காங்கன்னா, ஓமனோட கேபிட்டலா இருக்கக்கூடிய மஸ்கட்டும் இருக்காங்க நமக்கு. ஸோ அந்த வழித்தடம் அப்படிங்கிறது ஓமன் வழியாகவும் போக தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு காரணத்தை வச்சு பார்த்தாலும் இந்த விசிட் இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாகவே இருக்கு. இது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.